திருமணமானால் என்ன, என்னுடன் வந்துவிடு என அழைத்ததற்கு வர முடியாது என மறுத்த அத்தை மகளை கண்மூடித்தனமாக வெட்டி சாய்த்த இளைஞரால் பல்லாவரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பெட்ரா, இந்தியாஸ் பிரீமியம் ஸ்டீல் டோர்ஸ், காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். பெங்களூருவை சேர்ந்த ரேஷ்மா குடும்ப பிரச்சினை காரணமாக கணவரை பிரிந்து தனது மகளுடன் அனகாபுத்தூரில் உள்ள வாடகை வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் ரேஷ்மாவின் அத்தை மகனான விஜி அடிக்கடி அவரை சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது. இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. சம்பவத்தன்று இரவு வீட்டிற்கு வந்த விஜி ரேஷ்மாவிடம் தன்னுடன் வாழ வேண்டும் என வற்புறுத்தியதாகவும் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அப்போது நீ என்னுடன் வாழவில்லை என்றால் யாருடனும் வாழ முடியாது என மிரட்டிவிட்டு விஜி அங்கிருந்து சென்றதாக தகவல் தெரிகிறது. இதனால் அச்சமடைந்த ரேஷ்மா தனது தோழி மரியா மற்றும் அவரது சகோதரி ஜெனிஃபரை துணையாக வீட்டில் தங்க வைத்திருந்தார். இன்று அதிகாலை மீண்டும் வீட்டிற்கு வந்த விஜி கதவை திறக்குமாறு வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் கதவை திறக்க மறுத்த நிலையில் ஜன்னல் வழியாக கையை நுழைத்து கதவை திறந்து வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் தான் மறைத்து வைத்திருந்த பெப்பர் ஸ்ப்ரேயை பெண்களின் முகத்தில் அடித்த விஜி கத்தியால் ரேஷ்மாவை சரமரியாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த ரேஷ்மா இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பெண்களின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் திரண்ட நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சங்கர் நகர் போலீசார் ரேஷ்மாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள விஜயை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். அதிகாலை நேரத்தில் நடந்த இந்த கொடூர சம்பவம் பல்லாவரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.